அதான் அதுக்கு உள்ளது. அடுத்த வந்து உக்ரைன்கிற நாட்டில் இருந்து யூசுஃபுங்கிறவர் கேட்குறாரு. 11:2 கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, இவர் அடுத்த சர்ச்சையை கிளப்புற ஹதீஸை கேட்டிருக்காரு. தான் இறந்த பின் தன் உடலை எரிக்குமாறு கூறியவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அளித்த ஹதீஸ் சரியானதா? அப்படி உக்ரைன் நாட்டில் இருந்து யூசுஃபுங்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு நபித்தோழர் இல்லை, ரசூல்லா காலத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன செய்வார்னு கேட்டால், என்னுடைய உடல் நீங்கள் எரிச்சிருங்க, அல்லாஹ் என்னை தண்டிச்சிடக்கூடாது, என்னை எரிச்சு சாம்பலாக்கி பரப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹதீஸு சரியான ஹதீஸான்னு அவர் கேட்குறாரு. அந்த ஹதீஸுடைய விவரம் என்னன்னு கேட்டால், முதல்ல அந்த ஹதீஸுகளை நான் சொல்லிடுறேன். அதாவது புகாரியில் 3452வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, ஒரு மனிதருக்கு முந்தைய சமுதாயத்தில் மரணம் நெருங்கிய பொழுது இனிமேல் நம்ம வாழ முடியாது, நம்ம கதை முடிய போகுது என்று நினைச்ச உடனே அவர் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடுறாரு. யாரும் அந்த மனிதர் கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா, வசியத்து செய்கிறார். என்ன வசியத்துன்னா, இதா அனமித்து, நான் மரணித்து விட்டால், ஃபஜ்மவுலி ஹதபன் கதீரன், நிறைய விறகுகளை எனக்காக திரட்டுங்க, விறகுகள்லாம் நிறைய பொறுக்கிட்டு வாங்க. வாவுக்கிது ஃபீஹி நாரன், அதை நல்லா நெருப்பை மூட்டுங்க, மூட்டி விட்டு அதில் கொண்டு என்னை போட்டுருங்க. இறந்த உடனே என்ன செய்யுங்க, அந்த நெருப்பில் என்னை எரிச்சு போடுங்க. ஹத்தா இதா அக்கலத்து லஹமி, நெருப்பு என்னுடைய இறைச்சியெல்லாம் சாப்பிட்ட பிறகு, கலசத்தில் ஆளுமி, எலும்பு அளவுக்கு அது வந்து விட்ட பொழுது, அப்போ என்ன செய்யுங்க, அதை எடுத்து நல்லா இடித்து, அந்த எலும்பை இடித்து தூளாக்கி நல்லா காற்று வீசக்கூடிய ஒரு நாளுக்கு வெயிட் பண்ணி இருந்து நல்லா பரப்பி விட்டுருங்க. கடலில் கொண்டேக்கு பரப்பிடுங்க. காற்று வீசுற நாளில் பரப்புனா என்ன செய்யும், இந்த தூள் அந்த சாம்பல் எல்லா பக்கமும் அப்படி பரவிடும். இப்படி இந்த வசியை செய்கிறார். வசியை செஞ்ச உடனே அவங்களும் அதே மாதிரி செஞ்சிடுறாங்க. செஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அவரை ஒன்றா சேர்த்து எழுப்பிடுறான். எழுப்பி லிம ஃபால்த்த தாளிக்க, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் விசாரிக்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, மின் ஹஷியத்திக்க, உனக்கு நீ தான் தண்டிச்சிருவேன்னு பயந்துக்கிட்டு தான் செஞ்சேன் அப்படின்ற உடனே ஃபகஃபர் அல்லாஹுலஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் அப்படிங்கிறது. இது புகாரியில் 3452வது ஹதீஸ்லையும் 3479வது ஹதீஸ்லையும் இருக்குது. இதே ஒரு ஹதீஸ் 3478 வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரம் வருது. என்னென்னு கேட்டால், இவருக்கு எல்லாம் நிறைய பணங்காசை கொடுத்துருந்தான் அப்படிங்கிற விவரத்தோடு சேர்த்து அவர் மரணம் நெருங்கின உடனே மக்கள் எல்லாம் பிள்ளைகளை கூப்பிடுறாரு. பிள்ளைகளை கூப்பிட்டு, ஐயா பின் குன்துலக்கும், நான் உங்களுக்கு என்ன மாதிரி தந்தையாக இருந்திருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்ற உடனே, நீங்கள் சிறந்த தந்தையாக இருந்தீங்களே, எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இப்போ இன்னி லம் ஆமல் ஹைரன் கத்து, நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நல்லது செஞ்சதில்லை. நான் வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒரு நன்மை கூட நான் என்ன செய்யலை, செஞ்சது இல்லை. அதனால ஃபைதா மித்து, நான் மரணித்து விட்டேனே ஆனால், பஹரி கூனி, என்னை எரிச்சு சாம்பலாக்கி, சும்மா சுக கூனி, என்னை இடித்து பவுடராக்கி, சும்மா தருணி ஃபீயோமின் ஆசிவின், நல்லா காற்று வீசக்கூடிய நாளில் என்ன செய்யுங்க, அது தர்ரு, அதை பரப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க செஞ்சுட்டாங்க. செஞ்சவொன்னே அல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறான், ஏன்ப்பா அப்படி செஞ்சேன்னொன்னே, மகாபத்தக்கு, உனக்கு பயந்து தான் செஞ்சேன். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா, அவனுக்கு ரஹ்மத் செஞ்சு விட்டான் அப்படிங்கிறது இது ஒன்று. இதில் என்ன கூடுதல் விவரம் வருதுன்னு கேட்டால், நான் எந்த நன்மையுமே செஞ்சது இல்லை, அதனால நான் பயப்படுறேன்னு வருது. இது 3478 வருது. அதே மாதிரி 3481 புகாரி தான் இதுவும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் யுஸ்ரிஃப் அலா நப்சிக்கு, தனக்குத்தானே ரொம்ப அநீதிழைத்தவராக இருந்தார், பாவியாக இருந்தார், நிறைய பாவம் செஞ்சவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இதே விஷயத்தை சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ வல்லாஹி, அல்லா மேலே ஆணையாக, லயின் கதர அலைய ரப்பி, என் இறைவனுக்கு என் மீது சக்தி இருக்கும் என்று சொன்னால், லையோ அது பணி அதாபன் மா அதபு ஹதன், யாருக்கும் செய்யாத அளவுக்கு என்னை அல்லா வேதனை செய்து விடுவான். அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், அல்லாட்ட மட்டும் நான் மாட்டினேன்னு வைங்க, அவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன செய்யுங்க, எரிச்சு சாம்பலாக்கி விட்டுருங்க. அப்போ அல்லாட்ட மாட்ட மாட்டேன். என்ன அர்த்தம்னு கேட்டால்,
எரிச்சு சாம்பலா பரப்பி விட்டோம்னு சொன்னா அல்லாட்ட தப்பிச்சுக்கலான்னு மெசேஜ். இது மெசேஜ் என்ன சொல்லுது? அதாவது நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாவுக்கு எப்படி பயப்படுறாராம், நம்மளை சும்மா மௌத்தா போனா தானே அல்லா எழுப்புவான், பரப்பி சாம்பலா ஆகிக்கிட்ட நம்ம எப்படி எல்லாம் எழுப்புவான், அதுலேருந்து அல்லா வந்து அப்போ நம்ம மீது அல்லாவுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட என்ன செய்கிறாரு, இதை வந்து இதில் வருது, இப்படி வருது. அல்லாவுக்கு என் மீது என்னை தண்டிக்கிற சக்தி வந்து விட்டது, சக்தி இருந்தால் என்னை தண்டிச்சிருவான், அது சக்தி அதை கொடுக்க நான் விரும்பலை, அதனால எடுத்து சாம்பலாக்கி விட்ருங்க, அப்போ எல்லாம் என்ன செய்யணும் பார்ப்போம் அப்படிங்கிற அர்த்தம் தானே. அல்லாஹ் வந்து என்னை வந்து எழுப்ப முடியாத அளவுக்கு ஆக்கிருங்க. அப்போ இவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், எந்த நம்பிக்கையில் இது செஞ்சிருக்காருன்னு கேட்டால், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சு அப்படியே கொண்டு ஒரு இடத்துல புதைச்சாங்கன்னா அதை எழுப்பிடுவான். நம்மளை எரிச்சு சாம்பலாக்கி பவுடராக்கி உலகம் பூரா பரப்பி காற்றுல வீசி பறித்துட்டோம்னா அங்கங்கே சேதறினது இப்படி எல்லாம் உயிராக்குவான். அப்போ அல்லாட்ட நம்ம தப்பிச்சுக்கிடுவோம், அல்லா நம்மளை உயிராக்க மாட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டாருன்னு சொல்லி இதில் ஒரு ஹதீஸ் வருது. அப்போ இது இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி புகாரில் 6480 வருது. அதே மாதிரி புகாரில் 6481 வருது. எல்லாமே என்னன்னு கேட்டால் இந்த இந்த கருத்துப்படம் தான் வருது. 7508 வருது. இவ்வளோ ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நிறைய நூல்களில் வருது. நான் புகாரில் வரக்கூடிய சில அறிவிப்புகளை மட்டும் செஞ்சு எடுத்து காட்டியிருக்கிறேன். இது ஒட்டுமொத்த சாராம்சமாக அனைத்தையும் தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இவர் வந்து பயங்கரமான தப்பு செஞ்சால்னு விளங்குது. சரி, அவ்வளோ தப்பு செஞ்சவர் வந்து இனிமேல் நம்ம மாட்டினோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் செய்யாத அளவுக்கு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு பயப்படுறாருங்கிறீங்க. அப்படி இருந்திருக்கலாம் ஒரு மனுஷன், அப்படி இருந்து அப்படியும் பயப்படலாம். அதே நேரத்தில் வந்து இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இந்த விஷயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா அல்லாவை பற்றியே சரியாக ஒரு தவறான ஏமாத்தலாம் நினைக்கிறார். இதில் முழு சாராம்சம் என்ன காட்டுது, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம முழு உடலாக போச்சாதானே அல்லா நம்மளை தண்டிப்பான், நம்மளை எரிச்சு சாம்பலாக்கி பரப்பிட்டு என்ன செய்வான்ல அப்படிங்கிறத அவர் செஞ்சிருக்கிறார். இதுக்கு வந்து எல்லாம் மன்னிச்சாங்கிற மாதிரி என்ன செய்கிறது வருது, இது சரியாங்கிறது அந்த கேள்வி. எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த 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 ஹதீஸுடைய அம்சத்தை பார்க்கும் பொழுது முந்தி காலத்தில் உள்ள ஒருத்தரை பற்றி ஒரு செய்தியாக இருந்தாலும் இதில் வந்து இப்படி ஒரு மார்க்கத்தில் இப்படி ஒரு அம்சம் உண்டா அப்படி சிந்திச்சு பார்த்தால் இதில் வந்து நம்ம இப்போ சொல்ல தேவையில்லை. அன்னைக்கே இது இந்த ஹதீஸில் இணைஞ்சிருக்கிறாங்க, நிறைய மறுப்புகளை சொல்லியிருக்கிறார்கள், நிறைய பேர் இதை ஆதரிச்சும் இருக்கிறார்கள். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன அடிப்படையான விஷயம்னு கேட்டால், சில ஹதீஸுகளை வந்து இது குர்ஆனுக்கு மாற்றோம், இது வந்து சரியான ஹதீஸ் இல்லை, அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும், அறிவிப்பாளர்கள் கரெக்டுனா அப்படின்னு சில மனிதர்கள் தான் முடிவு செய்கிறாங்க. அறிவிப்பாளர் சரியான ஆளுங்கிறது வகையிலே வரும், இவர் நல்லார் அவர் நல்ல ஆளுன்னு ஒரு மனிதர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை அடிப்படையாக வைத்து சரியான அறிவிப்பாளர் நம்ம நினைத்து கொண்டு அதை சஹீஹ் நம்மளும் போயிட்டுருக்கோம். அதான் முடியும், அதான் நமக்கு சக்தி இருக்குது. ஆனால் அதனுடைய கருத்து சரியாக இல்லாட்டி அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதை எதிர்த்து வாதம் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் கிடையாது சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னு சொன்னால் வாயினால தான் சொல்லுவாங்க, மனசால் அவங்களும் மறுக்குவாங்க. வாயினால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சரிதான் மறுக்கலாமா அப்படின்னு கேட்பார்கள். மறுக்கலாமான்னு கேட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க நடவடிக்கையை வந்து மறுக்கிற மாதிரி அமைத்துக் கொள்வார்களே தவிர ஏற்றுக்கொள்கிற மாதிரி அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அஜுவாங்கிற பேரிச்சம்பழம் சாப்பிட்டு விஷத்தை குடித்தா விஷம் ஒன்றும் செய்யாது, அஜுவாங்கிற சாப்பிட்டு வந்தால் அவனை வந்து விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இது வந்து நம்ம இது சரியில்லைன்னு சொல்கிறோம். இந்த ஹதீஸ் வந்து சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வஹி வந்து உண்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கும், பொய்யாக ஒரு அடிப்படையில் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா விஷம் வராது, விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறது வந்து அது வந்து அது உண்மையான செய்தியா? உண்மையான செய்தினா என்ன செய்யணும், அதை நம்புகிறவங்க வந்து இல்லைங்க அது உண்மை மாதிரி இல்லைங்க, உண்மை இல்லையா, கொண்டா விஷத்தை, கொண்டா பேரிச்சம்பழத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்றா தான் அவங்க அந்த ஹதீஸை நெசமாக நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அது சரிதான் என்பதற்கு வாதங்கள்லாம் பண்ணுவாங்களே தவிர சரிப்பா சரி நாங்கள் சரி இல்லைங்கிறோம், நீ சரின்னு சொல்கிற, சரின்னு சொன்னால் உனக்கு 100% நம்பிக்கை இருக்கணும்ல. அதில் கொண்டா அஜிபாவை கொண்டா விஷத்தை ரெண்டையும் சாப்பிட்டு நான் உசுரோட இருந்து காட்டுறேன், எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன நம்பிக்கை இருக்குது அப்படி சொன்னார்களே ஆனால் தான் அதை நம்புகிறாங்கன்னு அர்த்தம்.
வாயினால முட்டு கொடுப்பாங்க. அது அந்த அர்த்தம், இதுக்கு இந்த அர்த்தம், அது அந்த அர்த்தம், பேரிச்சம்பழத்தில் அஜிவாவில் அந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குன்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு ஆர்டிகளை போடுவாங்களே தவிர விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குல்ல, அதானே ஹதீஸு. அது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. உண்மை. உண்மைன்னா என்ன செய்யணும்? அது செய்ய தயாராக இருக்கணும். ஒருத்தன் சந்தேகத்தை கிளப்புனான்னு சொன்னால், நீ சந்தேகப்படுறியா, நான் நம்புகிறேன்ப்பா, ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கப்பான்னு சொல்லி செய்யணுமா இல்லையா? யாரும் முன் வரல இது வரைக்கும். எல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. ஏன் குடிக்கணும், எதுக்குன்னு போனேன் அடவு சந்தேகம் வருதில்லப்பா, செஞ்சு காட்ட வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்ன நெசமாக இருந்தால் அதில் என்ன உங்களுக்கு பாதிக்க போகுது? அப்போ இது ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஒரு இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. வஹீ சம்பந்தப்பட்டது இல்லை இது. இது மாதிரி மருத்துவம் சொல்லி கொடுக்குற ரசூலுல்லாஹ் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இது இந்த மாதிரி தான் ஏற்றுக்குருவாங்க. ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை முட்டு கொடுப்பாங்களே தவிர மனசார ஏற்றுக்கிறணும். நாம் ஒரு ஹதீஸை சஹீஹ்னு சொன்னோம்னா கையை உயர்த்தினார்கள் சஹீஹ்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? கையை ஒசத்தணும். நெஞ்சில் கட்டினார்கள் சஹீங்கிறோம், கையை நெஞ்சில் கட்டணும். அது சஹீஹ் தான், நான் தொப்புள்ள கட்ட வேண்டாம், நீ நம்பலன்றதுன்னு அர்த்தம். அது சரிதான் என்று வேற வேற ஆட்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லிட்டு போயிடலாம், சரிதான்னு சொல்லிட்டு. இது வஹி, அல்லாஹ் சொன்னது, ரசூல் சொன்னது அப்படின்னு வறுமையானால் அதில் உள்ள கடமை நமக்கு என்னன்னு கேட்டால் அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த சாலிம் மேட்டரை எடுத்துக்கிறோங்களேன். சாலிம்னு ஒருத்தர் ரசூல்லா காலத்தில், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். ரசூல்லா காலத்தில் நெஞ்சார் சாலிம்னு ஒருத்தர் இருந்தார். அபு ஹுதைஃபான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க சகலாவங்களும் சேர்ந்த சின்ன பிள்ளைகளை வளர்க்குறாங்க. சாலிம்ங்கிற ஆளை வளர்த்து இளைஞர் ஆயிட்டார். இளைஞரான பிறகு அப்போ வளர்ப்பு பிள்ளை எல்லாம் உண்டுங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்துச்சு. ரசூல்லா கூட எடுத்து வளர்த்தாங்கல்ல, ஜெயிதுங்கிற ஆளை வளர்த்தாங்க. அவர் முகமதுடைய மகன் என்ற மக்கள்லாம் சொல்லுவாங்க. பிறகு அல்லாஹ் நினைச்சு, நான் வஹி மூலமா இனிமேல் வளர்ப்பு பிள்ளைங்கிறது கிடையாது, பெத்தா தான் புள்ள, வளர்த்தா பிள்ளையாக மாட்டாங்க, எத்தனை வருஷம் வளர்த்துருந்தாலும் சரி அவங்க மகன்கிற ஒரு அந்தஸ்து வராது அப்படின்னு ஆகிவிட்டால் அந்நிய ஆம்பளையா போயிடுவார். அப்படி ஆயிடுவார்ல. இப்போ வளர்த்த பிறகு அந்த இளைஞர் ஒரு அம்மா எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு இந்த இளைஞர் ஆயிட்டாரு. இப்போ அந்த காலத்தில் மகன் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ மகன்கிறது கிடையாது, வளர்ப்பு மகன்கிறது கிடையாதுன்னு ஆச்சுன்னு சொன்னால் இந்த அம்மாவும் அவர் தனியாக இருக்க முடியாது. ஏன்? அவர் அந்நியானோட இந்த அம்மா கணவர் இல்லாத போது அந்த வீட்டில் தங்க முடியுமான்னா முடியாது. ஏன்னு கேட்டால் மகரம், அந்த மகரமான உறவுகள் தான் ஒரு பெண்ணோட இருக்க முடியும். இவர் மகரம் இல்லை. அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து வளர்த்துடுறோம். வளர்த்து நல்லா பருவம் அடைஞ்சிருச்சு. அடைஞ்ச பிறகு என்னாச்சு, இப்போ இஸ்லாத்தில் இல்லைன்னு சட்டம் வந்துருச்சு. இப்போ அந்த பொம்பளை பிள்ளையோட அந்த வளர்ப்பு தந்தை தங்க முடியுமானா தங்க முடியாது, தனித்திருக்க முடியுமானா முடியாது. ஏன்? அவங்க அந்நிய பெண்ணு, நீ அந்நிய ஆணு, வளர்த்ததுனால பிள்ளையாகுமா? நீ பெத்தா தான் பிள்ளை. இப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் வளர்ப்பு மகனாக இருந்தால் கூட அது இல்லைன்னு இஸ்லாத்தில் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அவர் வளர்த்தாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பிள்ளை மாதிரி நான் சாராம்சத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை பற்றி விவாதமெல்லாம் பண்ணி பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமாங்கிற அந்த புக்கில் இதை பற்றின விவரங்கள் எல்லாமே என்ன செய்யுது இருக்கிறது. சாராம்சத்தை சுருக்கத்தை மட்டும் தான் இப்போ சொல்கிறேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரசூல்லாட்ட முறையிடுறாங்க. பிள்ளை மாதிரி வளர்த்துட்டோம், அவரை நாங்கள் ஒன்றாவே எங்களோட ஒரு ஆளாகவே இருக்க விரும்புகிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த மாதிரி சட்டத்தை இறக்கிட்டான். இப்போ நான் என்னோட இந்த தாய் என்ற முறையில் அவர் என்னோட இருக்க முடியாது. இப்படிங்கிற ஒரு முறையிடும் பொழுது அது பிரச்சனை இல்லை. நீ அவருக்கு பால் ஊட்டு, நீ பால் ஊட்டி விட்டால் உனக்கு புள்ளேன்னு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம். அந்த ஹதீஸில் வருது அப்படி. அப்போ அந்த அம்மாவை கேட்குறாங்க, பால் ஊட்டுவதா? அவர் பெரிய ஆளாக இருக்கிறார், இளைஞராக இருக்கிறாரு. அக்களை மாயாக்குள் ரிஜால், ஆண்கள்லாம் அறியக்கூடிய விஷயங்கள்லாம் அழைச்சிட்டாரு. தாடி வந்துருச்சு அவருக்கு நான் இப்படி கை குழந்தையா பால் கொடுக்கறதுக்கு என்று ரசூலுல்லாஹ் அந்த அம்மா கேட்டவுட ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும், நீ கொடு அப்படின்னு சொன்னாங்கன்ற ஒரு ஹதீஸ் வருது. இது அறிவிப்பாளர்லாம் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. நாம் இது பொய், இது இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம். இது பொய்யான ஹதீஸு, இது இஸ்லாமிய சட்ட நெறி இல்லாத எல்லா ஒழுக்க மாண்பு அனைத்துக்கும் எதிரானதாக இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், பால் குடித்தால்தான், குழந்தை பருவத்தில் பால் குடித்தால்தான் தாய் பிள்ளைங்கிற உறவுலாம் வரும்.
இளமை பருவத்தில் குடிக்கிறதுக்கு தாய் பிள்ளைலாம் வராது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே தாய் மாதிரி பால் இருந்துக்கிட்டாங்கன்னா கணவன் வந்து பிள்ளையா போயிடுவாங்களா? அதெல்லாம் அந்த 2 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் பால் குடிப்பதற்குண்டு ஒரு பருவத்தை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 ஆண்டுகள். ஒல் வாலிதாத்து யுர்தியுன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, 2 வருஷங்கள் பால் ஊட்டணும். 2 வருஷத்துக்கு அப்புறமேலே அந்த பால் குடித்தால் தாய் பிள்ளைங்கிற உறவுலாம் வராது. சரிங்க. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஃபீலிங்கில் தான் அவங்க இருப்பாங்களே தவிர தாய் பிள்ளைங்கிற உறவு வராதுன்னு குர்ஆனில் இருக்கிறது. அப்போ ஹதீஸ்லையும் இது மாதிரியாக வந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இவர் இளைஞராக இருக்கும்போது இந்த பால் ஊட்டினா பிள்ளையாயிரும்னு சொன்னால் இது என்ன, இது சரியா? இப்படி நீங்கள் ஃபத்வா கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அவங்க ஃபத்வா கொடுக்க சொல்கிறார்கள். ஹதீஸ் இருக்குன்னா நம்பிட்டு போக வேண்டிய ஃபத்வா கொடுக்குறது தானே ஹதீஸை எதுக்கு அமல்படுத்துறது தானே ஹதீஸு. அவன் நம்பல அவங்களே நம்பல. என்ன செய்யலை, இந்த ஹதீஸை சரின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட முறையிட்டால் சரிப்பீங்களா? நான் அடிக்கிற வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, பிள்ளை மாதிரி நான் இருந்துட்டேன், அங்கே வந்து இந்த மாதிரி சட்டம் தடையாக நிற்கிது அப்படின்னு ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவரே சொல்கிறார். இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார், நாங்கள் வளர்ப்பு பிள்ளையாக இருந்துட்டோம், இப்போ நாங்கள் இஸ்லாம் தடுக்குது, இப்போ நான் என்ன செய்யறது? நீங்கள் உங்கள் வளர்ப்பு அம்மான்னு சொன்னீங்களா, அவங்கள பாலை குடிங்க பிள்ளையாயிருவீங்கன்னு ஃபத்வா கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுக்க ஃபத்வா ஏன் கொடுக்கணும்? ஃபத்வா தான் கொடுக்கணும். ஹதீஸ்னா என்ன செய்யணும்? ஹதீஸை ஏற்றுக்கிட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை வழிகாட்டினார்கள் என்று நீங்கள் நம்பினா அதை சட்டமாக நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு சொன்னால் நம்புறேன்னு நடிக்கிறீங்க. நீங்களும் நம்பலை, நாங்கள் நம்பலை. நாங்கள் நம்பலைன்னு சொல்லி நம்பலை, நீங்கள் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்பலை. அதான் அது விஷயம். அப்போ இவங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல வியாக்கியானம். நீ கொடுப்பியா, ஓ வீட்டில் செய்வியான்லாம் கேட்டவுடனே அதுக்கு என்னது, அது கறந்து கொடுத்துருப்பாங்க. சரி, கறந்து கொடுத்தா தாய் புள்ள உறவு வரும்டா சொல்லு, அப்படியா சொல்லு. நீனு கறந்த இஸ்லாத்துக்கு ஒரு குடும்பம் வந்துட்டாங்க, வந்துட்டு தாய் புள்ள வளர்த்துட்டோம் நாங்கள், நீ இஸ்லாத்தில் அது இல்லைங்கிறீங்க, நீ கறந்து கொடுமா, நீ பிள்ளையாயிரம் ஃபத்வா கொடுப்பியா? நீ என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் உங்ககிட்ட அது வந்துருமோன்னு தப்பிக்கிறதுக்கு சொல்ற, அவ்வளவுதான். உனக்கு அது அருவருப்பா இருக்குது. உன் மனைவி உன் பிள்ளைகளுக்கு அது சொல்லிவிடுவாங்களோ என்று பயந்து கொண்டு அது வந்து அப்படி அர்த்தமாக்க இப்படி எப்படி அர்த்தம் வச்சாலும் அதை நீ அமல்படுத்துறியா? நீ மறுக்கத்தான் செய்யற. மறுத்துக்கிட்டு மறுக்கிறார்கள் ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன ஏற்றுக்கிட்டா தீர்ப்பு கொடு, ஃபத்வா கொடு. நாங்கள் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை சரி என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் அதை சட்டமாக சொல்ல முடிஞ்சா தான் ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிறாத ஒன்றை ஏற்றுக்கிறோம்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு 75% ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறேன்னு வாய் சொல்லும், மனசார ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களும் பொய் சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட பொய் சொல்லி நம்மளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னா அதுக்காக வேண்டியும் இவ்வளோ ஆழம் சஹின்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் எவ்வளோ ஆழம் சொன்னால் என்னப்பா, நீ சஹின்னு நினைக்கிறியா இல்லையா? சஹின்னா என்ன அர்த்தம்? ரசூல்லா சொன்னாங்க வஹின்னு நினைக்கிறீங்களா? வஹின்னா என்னது? மார்க்கம்னா என்ன? தீர்ப்பளி. மார்க்கம்னு சொல்லிவிட்டாயே, ஆனால் அது தீர்ப்பளிக்கணுமா? தீர்ப்புலாம் அளிக்க முடியாது. அதை கிண்டல் பண்ணுறது. ஃபத்வா கொடுப்பீங்களான்னு கேட்கிறார்கள். வேற எப்படி கேட்கணும்? ஃபத்வா கொடுப்பீங்களான்னு கேட்போம். ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அதை ஃபத்வா கொடுப்பதற்கு தான் ரசூல்லா வந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து விட்டு அதன்படி ஃபத்வா கொடுப்பதற்கு தான் வந்திருக்கிறாங்களே தவிர காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிற கதை இல்லை. இது வஹி. உங்கள் கருத்துப்படி வஹி என்று ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் என்ன செய்யணும்? அதில் உறுதி அளிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இது வந்து இதுலேயும் என்ன செய்வாங்க, இது சரின்னு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ ஹத்தாபின்னு ஒரு அறிஞர், நம்ம மட்டும் இதை சொல்லலை, ஆனால் நிறைய பேர் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சரி இல்லைன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். ஹத்தாபிங்கிறவர் சொல்கிறாரு, ஓ கதை யுஸ்தஸ்கல் ஹாதா, இது ஃபத்ஹுல் பாரியில் புகாரிக்கு விளக்க உரையில் இப்னு ஹஜர் எடுத்து காட்டுறாரு. என்ன செய்யறது? இது ரொம்ப சிக்கலான செய்தியாக இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து இந்த ஒரு ஆள் தன்னை எரித்து சாம்பலாக்க சொல்லி சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்கிறது இருக்க, இதில் நிறைய சிக்கல் இருக்குது. கைஃப யுகுஃபர் லஹு, இவருக்கு எப்படி மன்னிக்கப்படும்? ஒஹுவ முன்கிருளில் பாசி, திரும்ப எழுப்புறதை மறுக்கிறார். இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் எதெல்லாம் உண்டு? அல்லாஹ்வை நம்பணும், மலக்க நம்பணும், வானவர் நபிமார்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், விதியை நம்பணும். ஒல் பாசி பாதல் மௌத், கடைசி நம்பிக்கை என்னது? மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பித்தல் உண்டு. இவர் உயிர்ப்பித்தல் இல்லைன்னு நினைக்கிறாரு, சிலருக்கு இல்லைன்னு நினைக்கிறாரு. இப்படி செஞ்சால் அல்லாஹ் உயிர்ப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இப்படி ஈமானே இல்லாத ஒரு ஆளை அல்லாஹ் இப்படி மன்னிப்பான்னு கேட்கிறார். யார் கேட்கிறா? ஹத்தாபி கேட்கிறார். மறுக்கிறாருன்னு அர்த்தம். அவர் வாதப்படி இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை. அப்ப கைஃப யுஃபர் லஹு, அவருக்கு எப்படி மன்னிக்கப்படும்?
ஓஹோ முன்கினுளில் பாசி, அவர் வந்து எழுப்புவதை மறுத்திருக்கிறார். ஒல் குதிரத்தி அலா ஹியாயில் மௌத்தா, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிற சக்தி அல்லாவுக்கு இல்லை நினைக்கிறார். இந்த மாதிரி மௌத்தாயிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் எப்படி நம்மளை எழுப்புவோம்? நம்ம தான் பரப்பி விட்டோமே. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாருன்னா மனுஷன் மாதிரி நினைக்கிறார். அப்ப வந்து அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அவருக்கு ஆற்றல்ல, அல்லாவை பற்றின ஆற்றல்லையும் அவருக்கு பலவீனம் இருக்கிற தப்பான நம்பிக்கை, திரும்ப எழுப்புதல்லையும் தப்பான நம்பிக்கை. இவர் எப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஒரு கேள்வி அங்க இருக்கிறது. ஆனா அதுக்கு பதில் என்ன பதில் சொல்றாங்க? அவர் வந்து திரும்ப எழுப்புறதையெல்லாம் மறுக்கல, அவர் அறியாமையின் காரணத்தினால இப்படி செஞ்சா அப்படி வராது நினைச்சிட்டாரு. சரி, அறியாமையினால மறுமையை மறுத்தா ஓகேயா? அறியாமையினால மசாயில்களுக்கு அறியாம இருக்கலாம். கையை ஒசத்துற ஹதீஸ் கிடைக்கலன்னு தொப்புல கட்டிட்டு போனார்னா அது மன்னிக்கலாம். ஏன் அவருக்கு சொல்லப்படலைங்கிறது. ஈமான் விஷயத்தில் அல்லாவை திரும்ப எழுப்புதல் தான் இஸ்லாத்தினுடைய பேசிக். கடவுள் நம்பிக்கையுடைய பேசிக் என்னது? அந்த கடவுளை ஏன் நம்புறோம்னு கேட்டால் மரணத்துக்கு பிறகு அவன் தண்டிப்பாங்கிறது தான் இஸ்லாமிய கடவுள் கொள்கையுடைய அடித்தளமே. அதில் வந்து எனக்கு அறியாமையினால அல்லாஹ் வந்து இப்படி இருப்பான்டா, அப்போ எல்லா ஷிர்க்குக்கும் அப்படி சொல்லிடலாமே. ஷிர்கான விஷயத்தை என்ன செய்யலாம்? அல்லாஹ் வந்து நான் அறியாமையினால நான் அப்படி நான் செஞ்சேன், நான் வேணும்டா செஞ்சேன், அறியாமையினால அல்லாவுக்கு ஒரு இடைத்தரகர் வேணும்னு நினச்சிவிட்டேன். அறியாமைன்னு தப்பிச்சுக்கிறாருன்னா ஒருத்தனையும் தண்டிக்க முடியாத. அதுக்கு பதில் சொல்கிறாங்களாம், இது வந்து அவர் அல்லாஹ் பயந்து தானே செஞ்சார், அல்லாஹ் பயந்துக்கிட்டு அறியாமையை செய்யலாமா அப்போ? இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு சில ஆளுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஜவுசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பதில் சரியில்லை. அவர் ஜஹதுஹு சிபத்தல் குதிரத்தி குஃப்ருன் இத்திபாக்கன், அல்லாவுடைய குதிரத்து வல்லமையை மறுக்கிறது இருக்குத, அது ஏகோபித்த முடிவு பிரகாரம் இறை மறுப்பது குஃப்ரு, இதை ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை நியாயப்படுத்தி நிறைய சொல்கிறாங்க. அந்த பதிலாம் ஒரு சும்மா இந்த மாதிரி இந்த சாலிம் விஷயத்துக்கு சொல்கிற மாதிரி அது கவனக்குறைவாக சொல்லிட்டாரு, ஆசால்ட்டாக சொல்லிட்டாரு. அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை, இந்த எண்ணத்தில் சொல்லவில்லை, இறை அச்சம் அதிகமாகி போகணும்னு என்ன சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிவிட்டாரு. இப்படிலாம் வியாக்கியானம். இந்த வியாக்கியானம்லாம் உங்களுக்கு நிற்காது. இதில் வந்து இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் வந்து இன்னொருத்தர் சரியான சொல் என்னவென்று சொன்னால், இவருக்கு வந்து அச்சம் மிகைத்து போய் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் மரகலண்டு போய் சொல்லிவிட்டாரு. மரகலண்டு சொன்னால் அது வந்து என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அது உண்மைதான். அது அவர் மரகலண்டு சொன்னாரையானால் அல்லாஹ் வந்து ஏன் இப்படி செஞ்சா கேட்பான்? மரகலண்டு சொன்னது கேள்வியே இல்லையே. அவர் கிற்கா போய் இது மாதிரி சொன்னார், மரகலண்டு போய் நெஞ்சிட்டாராம் அவரு, அந்த மாதிரி சொல்லிவிட்டார்னு சொன்னால் மரகலண்டு சொல்வதற்கு எந்த கொஸ்டினும் இல்லை. அப்போ இது ஒரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பதில்களை சொல்லி இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இது வந்து இறைவனை வந்து இப்படி இப்படி புரிந்து கொள்வது சரியா? சரி, இது சரின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறோம், புதைக்கிறோம்ல. அதுக்கு பதில் ஒருத்தர் என்ன செய்யறான், நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன், என்ன எரிச்சு கொடுங்கிறான். எரிக்கிறது ஓகேன்னு சொல்லுவீங்களா? இதே காரணத்தை சொல்கிறாங்க. இதே காரணம், நான் வந்து எங்கள் வாப்பா எரிக்க போகிறேன், எங்கள் வாப்பா ரொம்ப அநியாயம் பண்ணி விட்டாரு, அவரை வந்து நான் எரித்து சாம்பலாக்கிற போகிறேன், சாம்பலாக்கி பரப்பி விட்டுற போகிறேன், பரப்பி விட்டு அல்லாட்டும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செஞ்சாரையானால் அவர் அல்லாஹ் வந்து இது ஏற்றுக்கிறான்னு தானே வருது. ஆமாம், அல்லாஹ் வந்து நினைஞ்சிட்டான், உன்னை பயந்து தான் நான் செஞ்சேன் அப்படின்னா அல்ல ஏற்றுக்குருவான்னா, இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லிட்டு போனால் ஓகே ஆகுமா? அது எப்படி பத்தா கொடுக்குன்னு கேட்டால் அது எப்படி பத்தா கொடு, ஹதீஸ்னா பத்தா தான் கொடுக்கணும். அல்லாவுடைய ரசூல் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், அதான தீர்ப்பு. இப்போ எரிக்கலாமான்னு கேட்டால் என்ன செய்வேன், இந்த பொதுவாக எரிக்க வேணாம், இந்த நோக்கத்துக்கு எரிக்கலாமா? பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்தால் நீங்கள் அவனா என்ன செய்யறான், தப்பை விளங்கிட்ட, நான் பெரிய பாவம் வட்டிக்கிட்டுலாம் அவன் அநியாயம் பண்ணிவிட்டேன், அஜரத்தெல்லாம் சொல்கிறத பார்த்தா பெரிய நரகம் தான் கிடைக்கும் போல இருக்குது, பேசாமல் எரிச்சு என்னை சாம்பலாக்கிருங்க, அப்படி பரப்பி விட்டுருங்க அப்படின்னு குடும்பத்தாருக்கு சொல்லி அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சது சரியா, இவனை எரிச்சது சரியா? இவனுக்கு அதே மாதிரி இந்த இந்த நிலைப்பாட்டில் இருந்தவனுக்கு தான் நல்லா மன்னிச்சுறாங்கிறீங்க, அப்போ அவரை மன்னிச்சிருவானா? அவரை மன்னிக்க மாட்டான்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன் மன்னிக்க மாட்டாங்கிறீங்க? அவர் இதுக்கெல்லாம் அறியாமைன்னு காரணம் காட்டையலை. இது ஒரு சம்பவமாக சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதில் உள்ளது ஒரு வேற ஆளுக்கு சொன்னோன்னா கதை மாதிரி கேட்டு போயிடலாம். ரசூல் சம்மந்தப்படாமல் இது இப்பனப்பா சொன்னார், உமர் சொன்னார்னு கேட்டால் அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறப்ப அந்த காலம் இங்கே கதை மாதிரி கேட்டு ரசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கலாம். எத்தனை கதைகள் ஜோக்கெல்லாம் கேட்கலையா? அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதா இது? அல்லாவுடைய ரசூல் விஷயம் அப்படியான்னு கேட்டேன். ரசூல்லா சொன்னாங்கன்னா அதை வகையில் சொல்கிறாங்க, நெசத்தை சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால்,
அல்லாஹ் வந்து அந்த உடம்பையெல்லாம் ஒன்னா திரட்டி விட்டான். திரட்டி அவர்கிட்ட கேட்கறான்னு வருது. திரட்டிட்டான். அப்ப அல்லாஹ் வந்து மூத்தா போன ஆளையில் அப்பப்போ கிளப்பி விட்டுருவானான்னு இருக்கிறேன். இனிமேல் தான் நடக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த அடிப்படை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் அது மாதிரி மூத்தா போனா அல்லாஹ் அவருடைய எலும்பு தோல் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி வைத்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், பண்ணடா ஏன்டா அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். உயிரை நோக்கி இந்த கேள்வி கிடையாது. அந்த ஹதீஸ்ல வாசனை என்னன்னு கேட்டால், அவனுடைய எலும்பு எல்லாத்தையும் அவனுடைய தூள் எல்லாத்தையும் திரட்டி வைத்து அவனை மனுஷனாக எழுப்பி நிப்பாட்டி வைத்து கொண்டு ஏன் இப்படி செஞ்ச நல்லா கேட்டான்னு வருது. அப்போ அப்பப்போ ஒருத்தர் மூத்தா போனா அப்பப்போ எல்லாம் உயிராக்கிடுவானா? அப்பப்போ எழுப்பி அப்பப்போ கேட்டு அப்பப்போ தீர்ப்பளிச்சிருவானா? அல்லது மொத்தமாக தான் மகசரில் வச்சு எழுப்பானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மூத்தா போன காபிலுக்கு அவருடைய மகன் ஒரு மகனை கொலை செஞ்சாங்களே. அந்த காபிலுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு மகனை கொலை செஞ்சான, அதுக்கு தண்டனை அப்போ கொடுத்தாச்சு. அப்போ எழுப்பி நரகத்துக்கு போயிட்டானவன். இனிமே தான் நடக்க போகுது. அப்போ இது இன்னொரு பேசிக் என்ன செய்யுது, அப்போ முடிஞ்சோன்னு அப்போ எல்லாம் எழுப்பி அப்போ கூப்பிட்டு கேட்டு அப்போ பைசல் பண்ணி அப்போ தீர்ப்பளிச்சுட்டாங்கிற மாதிரி வருது. இனிமே நடக்கிறத எடுத்து காட்டுறான்னு இது சொல்ல இல்லை. ஏன்னு கேட்டால் திரட்டி விட்டான்னு வருது. எல்லாத்தையும் திரட்டி வைத்து கொண்டு சொன்னான் என்பது அந்த ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது இது ஏதோ யாரோ கொஞ்சம் விவரம் இல்லாமல் இதை சொல்லிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவர் ஏதோ புரிஞ்சுக்கிறாம சொல்லியிருக்கலாம். அது ஏதோ ஒன்று நமக்கு புரியலை, புரியுதோ புரியலையோ, நம்ம ஈமான பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் விட்டுற வேண்டியதானே. இதில் வந்து நமக்கு நிறைய அறிஞர்கள் வந்து இதை முட்டு கொடுத்து நியாயப்படுத்தினாங்க. பதில் சொல்ல வருவாங்க. எப்படி வருவாங்க பாருங்கள், இல்லை என்கிறார் இவர் இப்னு ஜவுஸி சொல்கிறார், கத்தாபி சொல்கிறார். இந்த அறிஞர்கள்லாம் அறிஞர்கள் இல்லைன்னு கேட்பாங்க. அது எங்களுக்கு தேவையே கிடையாது. கத்தாபி சொல்றாரா இப்னு ஜவுஸி சொல்றாராங்கிறதுல அவங்க சொல்ற கரெக்டாக இருக்குது. இந்த வாதம் யார் பக்கம் சரியா இருக்கு அதை தான் ஏற்றுக்கிறோமே தவிர இதுக்கு பதிலுங்கிற பேரில் என்ன செய்யறது, எத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கொண்டாந்து பட்டியல் கொண்டாந்து பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இது ஒரு மதிப்பு கிடையாது. நம்மளை பொறுத்தவரை என்னது, இந்த பேசிக்காக இது சரியா, இப்படி மார்க்கத்தில் செய்யலாம், இப்படி அல்லா விஷயத்தில் அப்படிங்கிற. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து அல்லாஹ்வையில விளங்கின ஒரு ஆளாகவும் இருந்திருக்காரு. என்ன அல்லாஹ் தண்டிப்பான், திரும்ப எழுப்புவான். எழுப்புறது வந்து இந்த மாதிரி செஞ்சால் எழுப்ப மாட்டான். நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் இப்படியெல்லாம் செஞ்ச ஒருத்தன் வந்து இதையுமே வழங்காமல் இருப்பான். அதாவது இந்த மாதிரிலாம் தெரிஞ்ச ஒருத்தன் அல்லாவை பயப்படுறேங்கிறான். ஒருத்தன் அல்லாவை பயப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் என்னென்று போனாலும் அல்லா எழுப்பிடுவான்னு தெரியாதா? அப்படிமா வழங்காமல் இருப்பான். இவன் அல்லாஹ் கடைசி எல்லா போது தப்பும் செஞ்சிருக்கலாம். எது வரைக்கும் ஒத்துக்கலாம், எல்லா தப்பையும் செஞ்சிருக்கலாம், ஓகே. அவனுக்கு நிகராக யாரும் பாவம் செய்யல, ஓகே வச்சுக்கிடுவோம். அப்படியே விளங்கி இப்போ என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து எழுப்ப போறானே, எழுப்பி தண்டிப்பானே, மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நினைத்து அவன் என்ன செய்யணும், எல்லாம் மன்னிச்சுன்னு தௌபா தானே கேட்பான். அல்லாஹ் விளங்கினவனான எல்லாம் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு அந்த சக்கராத்துக்கு முன்னாடி அவன் மன்னிப்பு கேட்டானா எல்லாம் மன்னிச்சிருவானா இல்லையா? அதைத்தான் கேட்பானே தவிர இவ்வளவு விளங்கி ஒருத்தன் திரும்ப எழுப்புறதையும் விளங்கிக்கிட்டு இப்படி செஞ்சா தப்பிச்சுக்கலான்னு சொன்னா அல்லாஹ் ஏமாத்துறன்னு இப்படி ஒருத்தன் செய்வானான்டா. இப்படி யாரும் செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாம அந்த அல்லாஹ் இதெல்லாம் நம்புனவன், திரும்ப எழுப்புறதெல்லாம் நம்புன ஒருத்தனாக இருந்தால் நம்ம செஞ்ச பாவத்துக்கு பாவம்னு விளங்கியிருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு நபியுடைய ஒரு போதனையை கேட்டு தான் அப்படி விளங்கியிருப்பான். நம்ம என்ன பாவம்லாம் செஞ்சிட்டோம் அல்லாட்ட மாட்டிக்கிறோம்னு கேட்டால் ஏதோ மார்க்க அடிப்படையில் அவன் இருந்திருக்கிறான். மார்க்கத்தை விளங்கினவனா இருந்திருக்கிறான், தப்பு தான் செஞ்சிருக்கிறான். அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கையில் இது வந்து ஒரு ஏற்கிற மாதிரி ஒரு அதிசயம் இல்லை. இது ஒரு சம்பவம் மாதிரி கேட்டு போக முடியாது. இது ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, நமக்கு தெரியலை யார் செஞ்ச கோளாறு, என்ன மாதிரி இதனுடைய பேசிக்காக இருக்கும், என்னத்தை சொல்லி என்ன மாதிரி இது மாறிடுச்சு அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இது இப்படி ஏற்றுக்கிட்ட சரியில்லை. இப்படி ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இது அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு ஒரு ஏற்றதாக இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதனால இது வந்து தவறான ஹதீஸ் தான். என்ன செய்வாங்க, புதுசாக மறுக்கிறாருமாங்க, அவ்வளோதான். புதுசாக மறுக்கிறதெல்லாம் கணக்கு கிடைங்க. அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏற்றுக்கிறதுனா என்ன செய்ய, நீங்கள் ஏற்றுக்கிட்டு சொல்லுங்கள் இப்படி செய்வது தவறு இல்லைங்கிறீங்களா, இது சரின்னு சொன்னீர்களே. ஆனால் இதில் உள்ள அம்சம் வந்து தப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். தப்பு தான் சொல்வீர்களே. ஆனால் அப்போ எப்படி அல்லாஹ் ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அல்லாஹ் ஒருத்தருக்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிச்சுட்டானே என்று சொன்னால் இனிமேலும் அப்படி இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு உண்டுன்னு நீங்கள் சொல்லுங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கிறேன்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது அந்த தப்பு தான் அது, இதுக்கெல்லாம் மன்னிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியுது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவர் மெண்டலா போய் சொல்லியிருப்பாரு, அவர் அந்த பயத்தில் சொல்லியிருப்பாரு. எதையெல்லாம் உதாரணம் காட்டுறாங்க. உதாரணம் காட்டி எப்படின்னு கேட்டால், ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தன் ஏறி போகிறான். அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீல்ல,
ஒட்டகத்தில் போகிறான், பாலைவனத்தில் திடீர்னு மூச்சையாகி விழுந்துட்டான். முழிச்சு பார்க்குறான், ஒட்டகத்தை காணாம். அப்புறம் என்னடா அதோட மூத்தா போயிட்டேன், என்னடா அது ஒட்டகத்தெல்லாம் சோறு வச்சுருந்தோம், ஒட்டகத்தெல்லாம் தண்ணி வச்சுருந்தோம், ஒட்டகத்தை காணாமல் இந்த பாலைவனத்தில் இப்படி கிடக்கிறத நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினச்சி கொண்டு மறுபடியும் கண்ணா சந்துட்டான். அப்புறம் முழிச்சு பார்த்தா ஒட்டகம் நிற்கிது. ஒட்டகத்து மேலே வச்ச சாமான்லாம் அப்படியே இருக்குது. இப்போ போன உசுறு திரும்பி வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமான்னு சொல்லிடுறான். யாரெல்லாம் நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமான்ங்கிறான். இந்த மாற்றி சொல்லிட்டான். நீ எனக்கு எஜமான்னு சொல்வதற்கு பதிலாக அவன் என்ன செஞ்சிடறான், நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமான்னு சொல்லி தலைகால் புரியாமல் அந்த சந்தோஷத்தில் சொல்லிவிடுகிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து மன்னிப்பு கேட்கிறவனை பார்த்து சந்தோஷப்படுறான்னு ஹதீஸ் இருக்கு. அதை கொண்டு அதில் ஃபிட் பண்ணுறாங்க. எப்படி இப்படி சொன்னான்ல, தப்பான வார்த்தைன்னு சொன்னான், தப்பான வார்த்தையை சொன்னாலும் அவன் தலைகால் புரியாமல் சொன்னானா இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கிறோமே இப்படின்ற ஒரு வியாக்கியானம் செய்கிறாங்க. இது தலைகால் புரியாமல் சொல்கிற விஷயம்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து நல்ல விளங்கி சிந்தித்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவர் சொன்னார்னு வருதே தவிர, இந்த ஹதீஸெல்லாம் கொண்டாந்து இதில் கொண்டாந்து நுழைச்சி இதை நியாயப்படுத்துறதெல்லாம் நியாயப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயப்படுத்துறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம இது இல்லைங்கிறோம். என்ன மாதிரி நியாயப்படுத்தினாங்களோ அதைத்தான் பருப்புன்னு நாளைக்கு சொல்லவும் போகிறாங்க. யாராவது இதை முட்டு கொடுத்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அப்படி சொன்னால் அதுக்கான பதிலாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம். அதனால இது வந்து ஏற்புடைய ஹதீஸ் கிடையாது. இது புகாரில் வந்தாலும் சரி, முஸ்லீமில் வந்தாலும் சரி, இது மாதிரி செஞ்சால் தப்பா இல்லையாங்கிறது கேள்வி. தப்புன்னா தப்பு தான், அல்ல மன்னிச்சுட்டானா ரைட்டுன்னு ஆகுது. அப்படி ஒருத்தர் செய்யலாம்னு ஆகுது. அப்படி செய்யலாம்னு சொல்லுங்க இப்போ, சரியா? அதனால வந்து இது சரியில்லை.